அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ் வாங்க இன்றைக்கி நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக பர்ஃபெக்டான நாணக்கத்தா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆரம்பமாக 1 கப் நெய்யை நல்லா மெல்ட் பண்ணி அது ஆறுனத்துக்கு பின்னால் ஒரு பவுலில் சேர்த்துக்கொள்ளுங்க. பின்னால் ஐசிங் சுகரை அரைச்சி அதில் சேர்த்துக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் 4 டேபிள் ஸ்பூன் ரூலான் சேருங்க. 4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் மாவையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் நெய்யை கொஞ்சம் கையில் தேய்ச்சி நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கொள்ளுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் பேக் பண்ண பின்னால் சரியான ஹைட்டில் இருக்கும். அதன் பின்னால் ஒரு மெஷரிங் ஸ்பூனால் இப்படி ப்ரெஸ் பண்ணி ரைசிங்கில் நெய் கொஞ்சம் தொட்டு அதில் வைங்க. பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் நெய் தேய்ச்சதுக்கு பின்னால் நாணக்கத்தாவை வைங்க. 170 செல்சியஸில் அப் அண்ட் டவுன் 10 to 12 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு அவனை பொறுத்து நாணக்கத்தார சைஸஸை பொறுத்து பேக் பண்ணுற டைம் முன்ன பின்ன ஆகலாம். எனக்கு பேக் ஆகுறதுக்கு 12 மினிட்ஸ் போச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டாக இந்த நாணக்கத்தா பேக் ஆகி வந்திக்கி. வாங்க நாங்கள் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த நாணக்கத்தா நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட் ஆகிக்கும். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.